நம்ம ஹேருக்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. நம்ம ஹேரை வந்து ட்ரைனஸ்லேருந்து ரொம்ப க்யூர் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஷாம்பு வாஷ் பண்ணும்போது முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து கண்டிஷ்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரெகுலராக வந்து நம்ம கெமிக்கல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நேச்சுரல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 3. இன்னைக்கு நான் வந்து பேக் 2 எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன மாதிரி பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், அதுதாங்க ஹேர் கண்டிஷ்னர். நான் ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு சிம்பிளான கண்டிஷ்னர். எல்லாருமே நம்ம ஹேருக்கு ஷாம்புவோ ஷேக்காவோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். அது கெமிக்கல் கண்டிஷ்னர், நேச்சுரல் கண்டிஷ்னர், ஏதோ ஒரு கண்டிஷ்னர் நம்ம ஹேருக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம கெமிக்கல் கண்டிஷ்னர் அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்ம ஹேருக்கு நம்மளே வந்து பாய்சன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது ரொம்ப கெமிக்கல்ன்றனால நம்ம ஹேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அதை எப்பயாவது ரேராக எடுத்துக்கலாம். நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த கெமிக்கல் கண்டிஷன் வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேருக்கு வந்து கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிஷனர் எதுக்காக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் வரக்கூடிய பிரேக்கேஜ் ப்ராப்ளம், ட்ரைனஸ் ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணி நம்ம ஹேரை வந்து சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுறதுக்கு இந்த கண்டிஷனர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து கண்டிஷனர் எடுத்திருக்கேன். இந்த பேக்கை வந்து நீங்களும் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இந்த கண்டிஷனர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் ஷாம்புக்கு அப்புறம் நீங்கள் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே இந்த கண்டிஷனர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 30 days நான் சொல்கிற பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பேக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கெலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த கண்டிஷனர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஆயிலிங் தான் பண்ண போகிறோம். ஹேர் ஆயிலிங்காக நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய், முஸ்டர்ட் ஆயில் தான். நீங்கள் வந்து இந்த எண்ணெய் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்காக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் வந்து கோகோனட் ஆயிலோ நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுற எந்த ஆயில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது கூட நெக்ஸ்ட் நான் வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேஸ்டர் ஆயில் இருக்குது, உங்கள் ஹேருக்கு கேஸ்டர் ஆயில் சேரும், உங்கள் பாடிக்கும் சேரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ நம்ம ஹேரை வந்து அந்தளவுக்கு திக்காக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் கேஸ்டர் ஆயிலை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஹேரில் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. அது நம்ம ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னொரு ஹேர் ஆயிலோட வந்து வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். இது சேர்த்துக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். நான் ஒரு விட்டமின் இ எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து உங்கள்கிட்ட எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எதுவுமே இல்லை, நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற ஆயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கேஸ்டர் ஆயிலோ விட்டமின் இயோ இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து டபுள் பாயிலிங் தான் பண்ண போகிறோம். நம்ம டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேருக்கு வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு ரொம்பவுமே நல்லது. நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நான் டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்ம லைட்டாக விரல் வைக்கிற சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்டில் வந்து நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப சூடாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட வேணாம். நம்ம ஸ்கேல்ப் வந்து தாங்கக்கூடிய ஒரு சூடு இருக்குது இல்லையா, லைட்டாக நம்ம விரல் வைக்கக்கூடிய ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக ஒரு 5 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொண்டை போட்டுட்டு ஒரு 30 minutesக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனை
டிக்ரீஸ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறது நல்லாவே வந்து இந்த ஆயிலிங் மெத்தட் கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆயிலிங் மெத்தடு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணும்போது உங்கள் பாடி ஹீட்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்கான பாடியை வந்து வைக்கும். அதுக்குமே இந்த ஹேர் ஆயில் மெத்தட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டபுள் பாயிலிங் நம்ம பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா அடர்த்தியாக மாற்றும். நான் இப்போ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். உங்கள் பாடி வந்து அக்செப்ட் பண்ணுன்னா நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கொண்டை போட்டுட்டு இது நல்லா ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம கண்டிஷனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா ஜெல் தான். நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் சேர்க்கறனால நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணும். நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து ட்ரைனஸ் ஆகாமல் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம் நம்ம ஹேரை வந்து ஆயிலிங்காக காட்டாது. ஆனால் ஒரு நல்ல சாஃப்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை ஆகாமல் நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கூட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது ஏதாவது எசன்ஸ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற கோகனட் ஆயிலோ இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில் உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிரேப் சீட் எசன்ஸ் ஆயில் ஒரு 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோகனட் ஆயிலோ ஆல்மண்ட் ஆயிலோ சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்தாலே போதும். இது சேர்த்துக்கலாம். நம்ம ஹேர் வந்து இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வெளியெல்லாம் போயிட்டு இருந்தால் நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காக வரும். அந்த இதை வந்து ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கண்டிஷ்னர் பதத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கனால பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த கண்டிஷ்னரோட கண்டிஷனுக்கு நமக்கு வரும். இப்போ ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கண்டிஷ்னரோட பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த கண்டிஷ்னர் நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த நேச்சுரல் கண்டிஷ்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்பயும் போல் ஹேருக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி இல்லை ஷேக்காக யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷ்னர் எடுத்து நம்ம ஹேர் லென்த்துலேயும் மெயினாக நம்ம ஹேரோட எண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும் இல்லையா, அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஸ்கேல்ப்லேயும் கூட இந்த கண்டிஷ்னரை யூஸ் பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் கண்டிஷனர் இல்லையா, ஸ்கேல்ப்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டுமே ஊற்றி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் இந்த மெத்தடில் தான் வாஷ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த கண்டிஷ்னர் எடுத்து ஹேர்லேயும் ஹேரோட டிப்லேயும் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி நல்லா அலசிட்டேன். நம்ம இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு தயவு செஞ்சு ஹேரில் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் கெமிக்கல் கண்டிஷ்னர் பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சை நீங்களே என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் உங்கள் ஹேரில் பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ஹேர் பேக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் முளைச்சாருக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.